குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன். பர்ஃபெக்ட் பிளாக் பாடினா என்னென்னா, இதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் கம்ப்ளீட்டாக எமிட் பண்ணணும். எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வந்து விழுதோ அந்த ரேடியேஷன்ஸ் கம்மிங் அவுட் பை பர்ஃபெக்ட் பிளாக் பாடி தான் அது வந்து பிளாக் பாடி ரேடியேஷன்னு சொல்கிறோம். கிரிச்சோஃப்ஸ் லா அப்படின்னாக்கா ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவருக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் இருக்க ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடிக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். இதை எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ஒரு ஹாலோ காப்பரை வந்து ஹாலோ காப்பர் ஸ்பியரை வந்து லேம்ப் பிளாக்னால் கோட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபைன் ஹோல் போட்டு அதில் வந்து ரேடியேஷன்ஸ் நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேடியேஷன்ஸ் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு அதை வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்லி அப்சர்வ் ஆகும். அது வந்து பர்ஃபெக்ட் அப்சர்வராக அப்போ ஆக்ட் பண்ணுது. அந்த பிளாக் பாடியை வந்து ஒரு டெம்பரேச்சர் பாத்தில் வந்து நம்ம வச்சுருக்கும்போது அந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து கம் அவுட், அந்த ஹோல் வழியாக வந்து வெளியில் வரும். ஒரு டெம்பரேச்சர் பாத்தில் இருக்கும்போது அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் வெளியில் வரும். அந்த வால்ஸ்லையும் சுவர்னாலையும் எதுவுமே வராது. அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, ஒன்லி ஃப்ரம் த இன்னர் சர்ஃபேஸ்லேருந்து தான் ரேடியேஷன்ஸ் வெளிவரும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து ரேடியேஷன்ஸ் வந்து வெளிவராது அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை தான் வந்து எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இஸ் அலோவ் டு ரேடியேஷன் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் வந்து நம்ம அனுப்புகிறோம். அப்படிங்கும்போது வேரியஸ் டெம்பரேச்சரில் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வேவ் லென்த்துக்கும் வந்து கிராஃப் போட்டோம் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரே மாதிரியே இருக்காது, எல்லாமே நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அந்த வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குறையுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் லாம்டாயும் அது வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்புறம் ஃபார் ஆல் த வேவ் லென்த் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் காஸ், எல்லா வேவ் லென்த்துக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் எனர்ஜி எமிட்டட் அட் எனி பர்டிகுலர் டெம்பரேச்சர் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த ஏரியா அண்டர் தட் பர்டிகுலர் கர்வ். அந்த டோட்டல் எனர்ஜியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கர்வுக்கு அடியில் இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது அப்படி தான். ஸோ இதை வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் வாட் இஸ் த டெஃபினிஷன், அப்புறம் அந்த கிரிச்சோஃப்ஸ் லானா என்ன, ஸோ அதில் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல் எடுத்துருக்குறோம், அந்த மெட்டீரியல்லேருந்து எப்படி செட்டப் பண்ணி அதில் எப்படி ரேடியேஷன்ஸ் அலோவ் பண்ணி அது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது டெம்பரேச்சர் பாத்தில் வைக்கும்பொழுது எல்லா ரேடியேஷன்ஸ் அலோவ் பண்ணும்போது உள்ள மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்சார்பன் ஆகுது. அதை டெம்பரேச்சர் பாத்தில் வைக்கும் பொழுது அது வந்து எல்லா ரேடியேஷன்ஸையும் எமிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எமிட் பண்ணுறதுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டால் நமக்கு இது மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்குது. எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்காது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட், இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக அப்புறம் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், மறுபடியும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேவ் லென்த்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக குறையும். அப்புறம் என் டோட்டல் எனர்ஜி இதை எமிட்டட் ஆனது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பர்டிகுலர் கர்வுக்கு அடியில் இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றின தியரி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.